ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தமான சரண அரவிந்தம் தவள நிற கான் அந்தம் ஆடு அரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. குருஜி, இதுல கடைசி வரியில வந்து கான் என்ன சொன்னீங்க குருஜி? கான் அந்தமா. ஆமா, தவள நிற கான், அதாவது வெள்ளையான நிறமுள்ள கானகம், அதாவது சாம்பல் உள்ள காடு, சுடுகாடு. கடைசி காலத்துல எல்லாரும் போகக்கூடிய இடம் அந்தம் அப்படின்னா இறுதி. அது ஆடு அரங்காம், ஆடக்கூடிய அரங்கு. சிவபெருமானுக்கு தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி அப்படின்னு ஒரு பாடல் இருக்கு. சிவபெருமானுடைய கோவில் அல்லது வீடு சுடுகாடு அப்படின்னு. அதனால அதுதான் அவருடைய ஆடக்கூடிய இடம். காளிக்கும் அது இருக்கு, மசான காளி அல்லது மயான காளி அப்படின்னு சொல்லுவாங்க. தில்லை காளி, அது சம்பந்தமா அப்படி ஒரு கதை இருக்கு. சிவபெருமான் கூட போட்டிக்கு பார்வதியும் ஆடுறது. அதனால தவள நிற கான், கான்னா கானகம், காடு. அந்தம் இறுதியான காலத்துல எல்லாரும் போகிற காடு. கண்ணி அப்படின்னா மாலை, கண்ணியதே. அது ஒண்ணு. முடிக்கு அந்நியதே அப்படின்னு எடுக்கலாம், தேவைப்பட்டா அப்படி எடுத்துக்கலாம். இங்க கண்ணி மாலைங்கிற அர்த்தம் தான் எடுத்திருக்காங்க. கண்ணி அப்படின்னா முடிச்சு அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு தமிழ்ல. முடிச்சு போட்டு கட்டுறதுனால அதுக்கு கண்ணி அப்படின்னு பேரு வந்ததா என்னமோ. இப்போ பாடல். ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய், வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும், தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற, கானந்தமாடரங்காம்பிரான் முடி கண்ணியதே. கானந்தமாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. ஆனந்தமாடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே. குருஜி, இங்க கானந்தம் ஆட
ஆமா, ஆடரங்கம்ங்கிறது எம்பிரான்முடி கண்ணியதே. ஆடக்கூடிய அரங்கம் ஆடரங்கம். நான் படிக்கவா சாமி? படிங்க. ஆனந்தமாயம் என்னறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவழ நிற கானம் தம்மாடரங்காமியம் பிறன் முடி கண்ணியதே. வேற ஏதாவது படிக்கீங்களா? நான் படிக்கட்டுமா சுவாமிஜி? படிங்க. ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காமியம் பிரான் முடி கண்ணியதே. ராதியா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சாமிஜி. ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய். கேக்கலையா? கேக்குது. ஆனந்தமாயன் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தானந்தமான சரணாரவிந்தந்தவளம் நிற கானந்தமாடரங்காமெம்பிரான் முடி கண்ணியதே. இதுல ஆனந்தம் பரமானந்தா 252வது லலிதா சஹஸ்ரநாம நாமம். பன்னிரண்டு கண்ணியது. அந்த மந்திரத்துல சொல்றீங்களோ? லலிதா சகஸ்ர நாமத்துல என்ன வருதோ அதுதான் பிறகு ஓம் நமக எல்லாம் சேர்த்து அர்ச்சனை நாமமா மாத்துவாங்க. சொல்லி அந்த பாராயணம் பண்றது நமக்கு 182 தானே வரும். 182 ஸ்லோகம். ஒரு அது முதல் ஸ்லோகம் சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ் ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி. அதுல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஒரு நாமம், ஸ்ரீ மாதாங்கிறது ஸ்ரீ மாத்ரே நமகன்னு மாறிடும். ஸ்ரீ மகாராஜ்ஞை நமக இது 2வது நாமம். இப்படி விஷ்ணு சஹஸ்ரநாமமும் சரி லலிதா சஹஸ்ரநாமமும் சரி ஸ்லோகங்களாக அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பல நாமங்கள் இருக்கும். நமக்கு சாதன பஞ்சகத்துல 5 ஸ்லோகம், ஆனா 40 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி சுமார் 100 ஸ்லோகங்கள்ல 1000 நாமங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம். சுமார் 180 ஸ்லோகங்கள்ல 1000 தேவியினுடைய நாமம் லலிதா சஹஸ்ரநாமம். அது நம்ம நாமம் படி எழுதும் போது 252வது நாமமாட்டு இது வருது அப்படின்னு கீவாஜா எழுதியிருக்கிறார். நான் கிராஸ் வெரிஃபை பண்ணல, பிரிண்டிங் மிஸ்டேக் ஒன்றும் இருக்காது. அப்படி கிட்டத்தட்ட கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். சின்மயி பரமானந்தா அப்படின்னு ஒரு வரி வரும். அந்த வரியை தான் அவர் இங்க எழுதுறாருன்னு நினைக்கிறேன். ராதிகா சரிதானா? ஆமா இருக்கு. சின்மயி பரமானந்த ஞானகனரூபிணி அப்படின்னு. ஆமா, அந்த வரியில உள்ள நாமத்தை தான் இங்க ஆனந்தத்தோட ஒப்பிடுறாரு அவர்.
அடுத்தது 12வது பாடல். கண்ணியது உன் புகழ், கற்பது உன் நாமம், கசிந்து பத்தி, பண்ணியது உன் இரு பாத அம்புயத்தில், பகல் இரவா நண்ணியது உன்னை நயந்தோர் அவையத்து, நான் முன் செய்த புண்ணியம் ஏது என் அம்மே, புவி ஏழையும் பூத்தவளே. ஏற்கனவே தொடக்கத்துல ஒரு நாமத்துல பின்னாடி புவி ஏழையும் பூத்தவளைன்னு சொல்ல போறாருன்னு சொல்லியிருந்தார். அது இந்த இடத்துல வருது. ஏற்கனவே முன்னாடியும் இது வந்திருக்கு. இப்ப கண்ணியது உன் புகழ் சேரும்போது கண்ணியது உன் புகழ். குற்றியல் உரம்ங்கிறதுனால உடம்படுமை எல்லாம் வராமலே ஒண்ணு சேர்ந்துரும். சமஸ்கிருதம் மாதிரி கண்ணியதுன் புகழ், கற்பது உன் கற்பதுன் நாமம், கசிந்து பக்தி அப்படிங்கிறத பத்தின்னு எழுதியிருக்கு. ஊதுபத்தி இல்லது. பக்தி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை தமிழ்ல பத்தி ஆக்கியிருக்காங்க. பத்தியால் யானுனை பல காலும் பற்றியே மாதிரு புகழ் பாடி அப்படின்னு திருப்புகழ் மாதிரி நம்ம ஒரு திருவாசகம் கூட போன வகுப்புல பார்த்தோம்னு நினைக்கிறேன். இன்னொரு திருப்புகழும் இருக்கு, முத்தை தரு பத்தி திருநகை. அங்கேயும் பத்தின்னு தான் வருது. பக்தி தான் அதெல்லாமே. திருவாசகம் அல்லது தேவாரத்துல பக்தி நெறி அறியாத, முக்தி நெறி அறியாத மூடரோடு முயல்வேனே, அது முத்தி நெறி இருக்கும். பக்தி நெறி அறியாத, பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனெனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அச்சோப்பதிகம் மாணிக்கவாசகர். அங்கேயும் எதுகை மோனை ஒரு காரணம், தமிழ் சாயல் ஒரு காரணம். இக்கு தீ அப்படின்னு வர வேண்டியது இத்து தீன்னு வந்துட்டது. இங்கேயும் பத்திங்கிறது பக்தி. பண்ணியது உன், பக்தி பண்ணியது உன்னிரு பாதாம்புயத்தில். பாத அம்புயம், பாத தாமரைகள். அம்புஜம், அம்பு அப்படின்னா தண்ணீர், ஜா அப்படின்னா பிறக்கிறது. அம்புஜா சிமெண்ட் இல்ல, தண்ணியில இருந்து பிறக்கிறது. கிரிஜா, வனஜா, கிரிஜா மலைக்கு பிறந்தவள், வனஜா வனத்தில் பிறந்தவள். அந்த மாதிரி அம்புஜா. அந்த ஜா வந்து தமிழ்ல யாவா மாறும். தமிழ்ல மட்டும் இல்ல, யஜயோகோ அபேதக அப்படின்னு இந்தியா முழுக்க இருக்கு. ஒடிசா, வங்காளம் இந்த மாதிரி பகுதிகளிலும் கூட இருக்கு. எதுகுலம் அப்படிங்கிறத என் கூட படிச்ச ஒரு ஒரிசா மாதாஜி ஜத்து குலம் அப்படிம்பாங்க. ஜவனர்கள், யவனிகா, ஜவனிகா அந்த மாதிரி இருக்கு. அதனால இங்க தமிழ்ல சமமா சொன்னா அம்புஜம் அப்படின்னு சமஸ்கிருதத்தை அப்படியே எழுதுவோம். பவமா தமிழுக்கு ஏத்த மாதிரி மாத்தி எழுதும் போது அம்புயம் அப்படின்னு மாறும். இலக்கணப்படி அது சரிதான் அப்படின்னு இலக்கண அறிஞர்கள் அவங்க சரின்னு சொல்ல வேண்டியதில்லை, இப்படி பயன்படுத்துற வழக்கம் இருக்குன்னு அவங்க எழுதி வச்சிருக்காங்க.
அதனால பாத அம்புஜம் பாத அம்புயம் சேரும்போது பாதாம்புயம்னு மாறுது. உன்னி திருவடிகள்ல பக்தி பண்ணுவேன் அப்படின்னு. பகல் இரவாக அந்த ஹா வந்து தொக்கிட்டுது. பகல் இரவா கடைக்குறைன்னு சொல்லலாம். நன்னியது உன்னை சேரும்போது நன்னியது உன்னை. புண்ணியம் ஏது என் அம்மே ஏதன் நம்மே. புவி ஏழையும் பூத்தவளே அப்படிங்கிறது இந்த இடத்துல பொதுவா பாரம்பரிய இதுபடி புவிங்கிறது 7 கண்டங்கள் அப்படின்னு அர்த்தம் வராது. நம்ம பாரம்பரிய புராண பின்னணியில பூஹு புவக சுவக மகக ஜனக தபக சத்தியம் 7 அப் அத படைத்தவள் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். யோக சாஸ்திரத்துல வேற பூமிகளும் இருக்கு. அந்த அர்த்தம் எடுக்கிறாங்களான்னு தெரியாது. இப்போதைக்கு பாடல். கண்ணியதுன்புகள் கற்பதுன் நாமம் கசிந்து பத்தி. சொல்லுங்க. இது கசிந்து பக்தியா கசிந்து பக்தியா இந்து போட்டு கசிந்து இன்னு. கண்ணியதுன்புகள் கற்பதுன் நாமம் கசிந்து பக்தி. கண்ணியதுன்புகள் கற்பதுன் நாமம் கசிந்து பக்தி. பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா. பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா. பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில் பகல் இரவா. நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த. நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த. நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த. புண்ணியம் ஏதன் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. புண்ணியம் ஏதன் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. புண்ணியம் ஏதன் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம், இலக்கண ரீதியான சுவாரஸ்யம். ஏதன் அம்மே, அதுல இன்னு ரெட்டிச்சு ஏதன் நம்மே அப்படின்னு பொதுவா வரும். அப்படி இல்லாம இன் கூட்டல் ஆ நான் ஆக்கி ஏதன் அம்மே அப்படின்னு சொன்னாலும் யாரும் குத்தம் சொல்ல முடியாது. சுதா படிக்கிறீங்களா? படிக்கிறேன் சாமி. கண்ணிய துன்புகள் கற்பதுன் நாமம் கசிந்து பக்தி. பண்ணிய துன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவா. நன்னிய துன்னை நயந்தோர வயத்து நான் செய்த. புண்ணியமேதன் நம்மை புவி ஏழையும் பூத்தவளே. ஷீபா படிக்கிறேன் சார். கண்ணியதுன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி. பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவா. நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த. புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. ராதிகா படிக்கிறேன் சுவாமிஜி. கண்ணியதுன்புகள் கற்பது உன்னாமம் கசிந்து பத்தி. பண்ணியதுன்னிரு பாதாம்புயத்தில் பகலிரவா. நன்னியதுன்னை நயந்தோர் அவையத்து நான் முன் செய்த.
புண்ணியம் ஏது என் அம்மே புவி ஏழையும் பூத்தவளே. அந்தாதி, அதனால பூத்தவளேன்னு முடிஞ்சதுனால அடுத்தது பூத்தவளே அப்படின்னு தொடங்குறார். 13 பூத்தவளே புவனம் 14 அங்க 7 சொன்னார், 7 அப் மட்டும், இங்க 7 டவுனையும் சேர்த்துக்கிறாரு. அதல விதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாள, அப்படி 14 உலகம். புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே. அவதான் படைக்கிறவள், அவதான் அழிக்கிறவள், அவதான் காக்கிறவள். படைத்து காத்த அழிக்கிற 3 அவதான் பண்றாங்கிறது கொண்டு வரார். இதுதான் லலிதா சஹஸ்ரநாமத்துல சிருஷ்டி கர்த்ரி பிரம்ம ரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி மகேஸ்வரி. அடுத்தவர் என்னது? திருப்பி சொல்லுங்க. அது மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி பிரியா. மகேஸ்வரி மகாதேவி மகாலட்சுமி மிருடப்பிரியா. மகாலட்சுமி மிருடப்பிரியா. அதுல பஞ்சகிருத்திய பராயண, நான் சொன்ன வரி இது சரியில்லைன்னு நினைக்கிறேன், மாறி வருது. பஞ்சகிருத்திய பராயணம் முடியுமே. பிரம்ம சிருஷ்டிகர்த்ரி பிரம்ம ரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா திரோதானகரீஸ்வரி சதாசிவான கிருஹிதா பஞ்சகிருத்திய பராயணா பானுமண்டல மத்யத்சா பைரவி பகமாலினி. இல்ல, இதுதான் சரி. சதாசிவா அனுகிரகதா பஞ்சகிருத்திய பராயண, 5 கிருத்தியங்களையும் செய்பவளே அப்படின்னு. சைவ சித்தாந்தத்திலே அந்த பஞ்சகிருத்தியம் இருக்கு. உபனிஷத்துகள்லயும் கொஞ்சம் இருக்குங்கிற மாதிரிதான் இருக்கு. குறைஞ்சபட்சம் 3 இருக்கு. 3 ஏற்கனவே அவரு சொன்னாரு, இப்போ பழையபடியும் 3 சொல்றாரு. புவனம் 14 பூத்தவளே காத்தவளே பின் கரந்தவளே. கரை கரந்தல்ல மறைக்கிறது. திரோதான கரீஸ்வரி கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. கரந்தவள்ங்கிற இந்த இடத்துல லயம்னு எடுத்துக்கலாம். லயம் லயம் அழிக்கிறது ருத்ரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வேற 2ஐயும் சொல்லாததுனால திரோதானம் அப்படின்னா மறைக்கிறது, இந்த இடத்துல லயமே நம்ம மறைக்கிறதுன்னு எடுத்துக்கிட்டு மும்மூர்த்தி பிரம்மா விஷ்ணு ருத்ரன் அப்படின்னு எடுத்துக்கலாம். கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. முகுந்தன் விஷ்ணு. மாத்தவளே உன்னை அன்றி பெரிய தவம் உள்ளவளே அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். மகா தபஸ்வி மா தவளே. கன்னியாகுமரி அம்மை தபஸ் பண்ணிட்டு இருக்கா இன்னும். உன்னை அன்றி மற்ற ஓர் தெய்வம் வந்திப்பதே. உன்னை தவிர இன்னொரு தெய்வத்தை வழிபட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நாம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இறக்குமதியான தெய்வங்களை வழிபட மாட்டோம், பாத்திமா மேரி இப்படி எல்லாம் வழிபட மாட்டோம்னு அர்த்தம். ஏன்னா இதுவரைக்கும் வந்த பாடல்கள்ல லக்ஷ்மி பிரம்மா விஷ்ணு சிவன் எல்லாரும் வராங்க.
அதனால கண்டிப்பா இவருடைய லிஸ்ட்ல சனாதன தெய்வங்கள் எதுவும் இந்த லிஸ்ட்ல நம்ம சேர்க்க கூடாது. அவருடைய இஷ்ட தெய்வம் தேவி, தேவிய வழிபடுவேன்னு சொல்றாரு. அதுல பிரம்மா விஷ்ணுவுக்கு எல்லாம் கூட சண்டை அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. சனாதன தர்மம் அல்லாத தெய்வங்களை வழிபட மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். அது அகச்சமயம், புறச்சமயம், அகப்புறச்சமயம் எல்லாம் சைவ சித்தாந்தத்துல உண்டு. சிவனை வழிபடுறவங்களையே சிலரை சைவர்கள் ஏத்துக்கிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய வழிபாட்டு முறை கொலபாதகம் எல்லாம் இருக்கும். அதை நம்ம ஏத்துக்கிறது இல்லை. அதனால இதை அர்த்தம் பண்ணும்போது சரியா புரிஞ்சுக்கணும். இங்க சிவன் பிரம்மா விஷ்ணு கூட எல்லாம் சண்டை கிடையாது. லக்ஷ்மி சரஸ்வதி கூட எல்லாம் சண்டை கிடையாது. இறக்குமதியான பயங்கரவாத மதங்களுக்கு கூட தான் சண்டை அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப பாடல். கரை கண்டன்னா கழுத்துல கரை உள்ளவர் நீலக்கண்டன். அதுக்கு இன்னொரு தமிழ் வார்த்தை கரை கண்டன். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். அனு. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு. காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு. காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு. மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே. வா முகுந்தற்கு இளையவளே. மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. இதுல கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படின்னு வந்திருக்குது. விஷ்ணுவுக்கு இளையவள். ருத்ரனுக்கு முன்னாடி உள்ளவள். சிவனுக்கு முன்னாடி உள்ளவள்னு அர்த்தம் வராது. கணவனுக்கு முன்னாடி உள்ளவள்னு அர்த்தம் வராது. ருத்ரன் பஞ்ச கிருத்தியம் பண்ணக்கூடிய ருத்ரனுக்கு மூத்தவள் அப்படிங்கிற அர்த்தம் வரும். சுதாமா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு. மூத்தவளே என்று மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே உன்னை தெய்வம் வந்திப்பதே. ஷிபா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு. மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. ராதிகா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம். காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டவனுக்கு. மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. மாத்தவளே உன்னை அன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே.
அதுல கரை கண்டனுக்கு அந்த வா இடையில இல்ல. கண்டனுக்குன்னு வா சொன்னா உங்களுக்கு கிடையாதா? சொல்ல வா கிடையாது. வா இருந்தா உங்களுக்கு சொல்லதுக்கும் கஷ்டம் வரும். கரை கண்டன் அதுல வா உடையவன், இருக்கு. அது தப்பு. உங்களுக்கு ஸ்கிரீன்ல சரி. இல்லைன்னு நினைக்கிறேன். உங்க ஸ்கிரீன்ல இருக்காதுல்ல, நான் புக்கு வச்சிருக்கேன் நானு. அதை வச்சே படிங்க, அதை திருத்திக்கிங்க. வா வேண்டாம். சரி சுவாமிஜி. கரை கண்டன்னா நீலகண்டன். அதுல இளையவளையவா இளையவளையவா நீங்க போட்டிருக்கல இளையவளை வா உண்டு. இளையவளே வா வரும். ஆமா. சரி ஓகே, இங்க இல்ல. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் படிக்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் கேக்குது தானே எல்லாருக்கும்? எனக்கு கேக்குது சாமிஜி. ஷீபா எனக்கும் கேக்குது சாமிஜி. அனு எனக்கு கேக்குது குருஜி. சரி, யாரையும் பார்க்க முடியல குருஜி, எனக்கு உங்க மட்டும் தான் கிளியர் தெரியுது, வேற யாரும் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஆனா ஆடியோ கேக்குது. அவங்க எல்லாம் டெலிகிராம்ல இருக்காங்க, அவங்க யாரையும் நான் இங்க கூப்பிடல. இது 2 பேருக்கு தானே சப்போர்ட் இருக்கும். இதுல வந்து கிவாஜா நான் சொன்னதை எழுதியிருக்கிறார். சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ர ரூபா 264 இருந்து 269 வரையிலான நாமங்கள். இதுல சம்ஹாரிணி அர்த்தம் தான் அவரும் எடுத்திருக்கிறார். திரோதானம் அர்த்தத்தை எடுக்கல. அதுதான் கொஞ்சம் லாஜிக்கலா இருக்குங்கிறதுனால அதை எடுத்திருக்காங்க. 226, 64, 200 அதெல்லாம் தனித்தனி நாமமா எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிருஷ்டி கர்த்ரி ஒரு நாமம். ஓம் சிருஷ்டி கர்த்ரியை நமக, பிரம்ம ரூபாயை நமக, கோப்திரியை நமக, கோவிந்த ரூபிணியை நமக, சம்ஹாரிணியை நமக, ருத்ர ரூபிணியை நமக, அப்படி எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால 264 இருந்து 269 வரையிலும். அப்புறம் திரிமூர்த்தியை நமக 628 அந்த நாமத்துல 3 மூர்த்தியா இருக்கிறாங்கிறதும் லலிதா சஹஸ்ர நாமத்துல வருது. அப்புறம் தவள் அப்படிங்கிறது தவம் புரிபவள் அப்படிங்கிற அர்த்தம். இதுலயே 44வது பாடல்ல மறுபடி வருதுன்னு நினைக்கிறேன். இப்போ 14 போவோம். இது மற்றொரு தெய்வம் வந்திப்பதே அப்படின்னு முடிச்சார். அதனால அடுத்தது வந்திப்பவர்னு ஆரம்பிக்கிறார். வந்திப்பவர் வந்தனை செய்தல், அந்த சம்ஸ்கிருத வார்த்தையிலிருந்து இந்த தமிழ் வார்த்தை வருது. வணங்குபவர், வணங்குதல். உன்னை வானவர், வானவர்னா வானுலகத்தில் உள்ளவர்கள், ஆதித்யர்கள், அதாவது தேவர்கள், அமரர்கள் அந்த அர்த்தம். தானவர், தனுடைய பிள்ளைகள் தானவர்கள். அசுரர்கள்ல பல வெரைட்டி உண்டு. தனுடைய பிள்ளைகளுக்கு தானவர்கள்னு பேரு. அதித்தியினுடைய பிள்ளைகளுக்கு ஆதித்யர்கள்னு பேரு, அது தேவர்கள். திதியினுடைய பிள்ளைகளுக்கு தைத்தியர்கள்னு பேரு, அது ஒரு அசுர கூட்டம். இன்னும் ஏதோ ஒரு ஆள் உண்டு, ஞாபகம் வரல. சரி, இந்த எல்லா கஷ்யபருடைய பிள்ளைகள் தான் எல்லாரும். சில பேர் நமக்கு காது குத்துறது மாதிரி எல்லாம் கிடையாது, கதை கிடையாது. எல்லாருமே ஒரு அப்பாவுக்கு பிறந்த பிள்ளைகள். தக்ஷ பிரஜாபதி தான் எல்லாருக்கும் தாத்தா. தக்ஷ பிரஜாபதி தன்னுடைய பிள்ளைகளை கஷ்யப மகரிஷி கட்டி கொடுத்திருந்தார். அதுல
உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களும் அப்படி உருவாச்சது. அதனால கஷ்யப மகரிஷி நமக்கு எல்லாம் குலம் கோத்திரம் எல்லாம் தெரியலன்னா கஷ்யப கோத்திரம்னு சொல்லி தப்பிச்சுக்க வேண்டியதுதான். அதனால வானவர் தானவர் எல்லாரும் சொக்காரமாறு ஞாத்திகள் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லுவாங்க. பங்காளிகள் அப்படின்னு தமிழ்ல அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனவர்கள், ஆனவர்கள்ங்கிறது ஆகிய, போன்ற, முதலிய அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. வானவர் தானவர் ஆனவர். வானவர்கள் தானவர்கள் எல்லோரும் உன்னை வந்திக்கிறார்கள். சிந்திப்பவர் நல் திசைமுகர். இது நல் திசைமுகர்னு இருக்கு. ஒருவேளை அது நால் திசை முகர் அப்படிங்கிறது பாட்டுக்காக வேண்டி குறுக்கல் விகாரம் குறுகி போய் நால் திசை அப்படிங்கிறது நற்திசைன்னு மாறி இருக்குன்னு எடுத்துக்கலாம். 4 திசையிலையும் முகம் உள்ளவர் பிரம்மா. நாரணர் நாராயணர், இதுவும் ஒரு குறுக்கல் அல்லது தொகுத்தல் விகாரம் தான். நாராயணர் அப்படிங்கிறது நாரணர்னு மாறி இருக்கு. சிந்தையுள்ளே பந்திப்பவர், பந்திக்கிறது பந்தனம், ரக்ஷா பந்தனம் அப்படின்னா கெட்டி போடுறது. மனசுக்குள்ள கெட்டி போட்டாங்க பக்தினால. அழியா பரமானந்தர், பரம ஆனந்தர், பரமானந்தர். பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டி நின் தன்னழியே. தன்மை அது தண்ணுன்னு மாறுது. தன்மை நீர், தண்ணீர், குளிர்ந்த நீர். அது மாதிரி தன்மையான அழி. அழினா தமிழில கொடுத்தல் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு. கருணை உள்ளவர்கள் தான் கொடுப்பாங்க, அதனால கருணை அருள் அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. காப்பாத்துறது அப்படிங்கிற அர்த்தமும் உண்டு. படைத்தல் சமய வகுப்புல அப்படி எழுதியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். தொடக்க நிலையிலயோ இளநிலையோ ஏதோ நிலையில எழுதியிருக்கிறோம்னு நினைக்கிறேன். படைத்தல், அழித்தல், அழித்தல். அழித்தல்னா காத்தல், அழித்தல்னா மறைத்தல் அல்லது ஒடுக்குதல். ஏன்னா நம்ம சம்பிரதாயத்துல இல்லாம பண்றதுங்கிற அழித்தல்ங்கிற அர்த்தம் கிடையாது. ஒடுக்க வைக்கிறதுங்கிறதுதான் அழித்தல்ங்கிறதுக்கு அர்த்தம். அப்போ நம்ம நவீன பாஷையில சொன்னா குளத்துல போட்டா காப்பாத்துறது, மகர அழா போட்டா ஒடுக்கிறது, லயம். படைத்தல், அழித்தல், அழித்தல். தொடக்க நிலையில இது ஒரு பாடல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆஞ்சநேயர் பாட்டு என்னது துதி பாடல்ல? அஞ்சிலே அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில், அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அழித்து காப்பான். அல்ல, உச்சரிப்பு பிழை வந்துடக்கூடாது. அங்க அழித்து காப்பான்னா கருணை புரிந்து வரம் அளித்து காப்பான் அப்படின்னு அர்த்தம் அந்த கம்பராமாயண பாடலுக்கு. அங்கே அந்த அழிங்கிற வார்த்தை இருக்கு. இங்கேயும் தன் அழினா குளிர்ந்த கருணை, குளிர்ந்த அருள் அப்படின்னு எடுத்துக்க. பாடல். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள். சிந்திப்பவர் நத்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே. சிந்திப்பவர் நத்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே.
சிந்தையுள்ளே சிந்திப்பவர் நற்றிசை முகர் நாரண சிந்தையுள்ளே வந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரிலுன்னை வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரிலுனை வந்திப்பவர் அழியா பரமானந்த பாரிலுனை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. இதுல கிவாஜா நல் திசை முகரர் அப்படியே எடுத்திருக்கார். நல்ல பிரம்மதேவரும் திருமாலும் அடைமொழி மாதிரி எடுத்திருக்கிறார். அப்படி எடுத்தாலும் தப்பு இல்லை, உள்ளது உள்ளபடி எடுத்தாலும் தப்பு இல்லை. சுதாமா வேண்டாம், நற்றிசை சரிதான். நல்ல திசை சேரும்போது நற்றிசைன்னு மாறிடும். நால் திசையா இருந்தாலும் சேரும்போது அப்படி மாறிடும், நற்றிசை தான் மாறும். நற்றிசைய நல்ல திசைங்கிற மாதிரி இங்க அர்த்தம் எடுத்திருக்காங்க. பாடிங்க சுதாமா. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்த பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. சிவா. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள் சிந்திப்பவர் நற்திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. ராதிகா. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவரானவர்கள் சிந்திப்பவர் நல் திசை முகர் நாரணர் சிந்தையுள்ளே பந்திப்பரளியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. அந்த பந்திப்பவர் உங்க புக்ல எப்படி இருக்கு ராதிகாவுக்கு? பந்திப்பர் அது ஒரு வா வரணும். பந்திப்பவர் யாருடைய புக் வெளியிடுது? அது வெள்ளிமலை இல்லையா? ஜெயம் பதிப்பகம். பந்திப்பவர்னு திருத்திக்கிட்டு படிக்க பார்ப்போம். பந்திப்பவர் அழியா பரமானந்தர் பாரில் உன்னை சந்திப்பவர் கெளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. பதினஞ்சு தன்னழின்னு முடிச்சதுனால தன்னழின்னு தொடங்குறாரு. அந்த மாதிரி தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண் அழிக்கும் செல்வமோ பெறுவார். மதி வானவர் தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடும் அன்றோ. பண் அளிக்கும் சொல் பரிமள யாமளை பைங்கிளியே.
இங்க முக்தி முத்தின்னு வந்திருக்குது. சொல் பரிமளை சொற்பரிமளைன்னு மாறும். வத்சலா வல்சலான்னு மலையாளத்துல மாறும். அது தமிழ்ல பொதுவா தா பா அந்த மாதிரி எழுத்துக்கள் வந்ததுன்னா இல்லு இறா மாறும். இங்க அதனால சொல் பரிமளங்கிறது சொற்பரிமளன்னு மாறுது. பொதுவா யாமள அப்படிங்கிறது ஏதோ ஒரு பாடல் வரும், ஷியாமள யாமள அப்படின்னு ஒரு பாடல் வரும்னு நினைக்கிறேன் பழைய காலத்துல. நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்களான்னு தெரியல. யமலார்ஜுனர், யமளங்கிறது பொதுவா ரெட்டை ரெண்டு அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய ஒரு வார்த்தை. அது இங்க வந்து ஷியாமளா அப்படிங்கிறதுல சீ போய் யாமலைன்னு ஆயிருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா பைங்கிளின்னு வர்றதுனால பச்சை கலரை குறிக்கிறதுனால ஷியாமளா அப்படிங்கிறது யாமளான்னு மாறி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பாடல் தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே. பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே. பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே. சுதாமா, தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமழை பைங்கிளியே. ஷீபா, தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம். விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே. ராதிகா, தன்னழிக்கென்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார். மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்த்தம். விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ. பண்ணளிக்கும் சொற்பரிமளையாமலை பைங்கிளியே. அனுவுக்கு சேட் இருக்குதா? எனேபிள்டா இருக்குதா? குருஜி உங்களுக்கு சேட் இல்ல குருஜி. ஆமா இல்ல குருஜி. சரி இது மைக் மட்டும் தான் இருக்கு. சாட் ஆப்ஷன். சரி.
இப்போ இதுல பரிமளம்னா மனம். அதனால லலிதா சஹஸ்ரநாமத்துல 631வது நாமம் திவ்ய கந்தாட்யா. அதை மனசுல வச்சு எழுதினது மாதிரி இருக்கு. கீவாஜாவும் சொல்றார், யாமலைங்கிறது ஷியாமலை அப்படிங்கிறது தான். ஷியாமளம்னா பச்சை, பச்சை, கருப்பு, நீலம். கருப்புன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் வெக்கம், அதனால பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரேரே அமரத ஆயிரதம் கொழுந்தே என்னும் அப்படின்றாங்க. இல்லாட்டா நீல மேக ஷியாமலன்றுவாங்க. ஏதோ ஒரு நேரம் அது நம்ம தப்பிக்கிறதுக்கு இப்படி சொல்லுவோம், மயில் நீலக்கலர் அப்படின்னு சொல்லிக்கிடுவோம். மயில் தொகை நீளமாவும் இருக்கும், பச்சையாவும் இருக்கும், கருப்பாவும் இருக்கும். அப்படி ஒரு கலர், பளபளக்கிற கலர். 16 பைங்கிளியேன்னு முடிச்சதுனால இங்க கிளியேன்னு தொடங்குறாரு. கிளியே, கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே. ஒளிக்கு இடமே அப்படின்னா ஒளிக்கு இடது பக்கம்னு அர்த்தம் இல்ல, ஒளிக்கு இடமாக இருப்பவள்ங்கிற அர்த்தம். ஸ்பேஸ், இடம்ங்கிற இந்த இடத்துல பொறையிடம், வீட்டிடம், அந்த மாதிரி அந்த இடம். எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே, வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. என்னுடைய அறிவுக்கு ஏத்தது மாதிரி நீ ஒரு எல்லை இல்லாத பரம்பொருள். உனக்கு பேரு வடிவம் ஒன்றும் கிடையாது, எங்கும் நிறைந்தவன். என்னுடைய இந்திரியங்களுக்கு மூளைக்குள்ள எல்லாம் அடங்க மாட்டேன். ஆனா உன்னுடைய கருணையினால நீ என்னுடைய அறிவுக்கு அகப்படும்படியாக வந்தது ஒரு அதிசயம்தான். அழியேன் அறிவு அளவிற்கு, அறியக்கூடிய அளவுக்கு அளவானது, சகுணமாக உருவம் எடுத்து சாக்காரமாக, ச ஆகாரம் சாக்காரம், ச குணம் சகுணம், குணத்தோடு வடிவத்தோடு கூடி நீ வந்தது ஒரு பெரிய அதிசயம்தான். உண்மையிலே உனக்கு அதெல்லாம் கிடையாது, ஆனா எனக்காக வேண்டி நீ இப்படி எல்லாம் வந்திருக்க, என்ன கரையேற்றுறதுக்காக வேண்டி இப்படி வந்திருக்கிற அப்படின்னு சொல்றார். பாடல் கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும், கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும், கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும், ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா, ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்று ஒன்றுமில்லா, ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே என்னில் ஒன்றுமில்லா,
வெளியே வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. வெளியே வெளி முதல் முதல் இரு சொல்லணுமா இரு சொல்லணுமா குருஜி? இரு போட்டிருந்தா இரு சொல்லலாம், தப்பு இல்ல. இருதான் போட்டு ரானா அந்த இரு போட்டிருந்ததா சொல்லலாம், தப்பு இல்ல. இன்னொரு சொல்லுங்க குருஜி. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. அழியேன் அறிவளவிற்களவானதீஷ போட்டேன். அழியேன் அறிவளவிற்களவானது அதிசயமே. அழியேன் அறிவளவிற்களவானது அதிசயமே. அழியேன் அறிவளவிற்களவானது அதிசயமே. அழியேன் அறிவளவிற்களவானது அதிசயமே. இதுல இல்லுக்கு பிறகு வல்லினம் வந்தால் அந்த இது இர்ரா மாறும்னு எடுத்துக்கலாம். அறிவளவிற்கு அளவானது, அதுல இருதான் வருது, ஆனா அங்க காரணம் வேற. அப்புறம் ஒளியே விஸ்வரூப தரிசனத்துல 1000 சூரியன் உதித்தது மாதிரி இருக்கிற அப்படின்ட்டு வரும். வெளிமுதல் பூதங்கள், ஆகாசம் முதலான பூதங்களாக இருக்கிறாய் அப்படிங்கிறது கீதையில 7வது அத்தியாயம் நினைக்கிறேன். பூமி ராப்போனலோ வாயு கம்மனோ புத்தி ரேவச அப்படின்னு ஒரு அந்த மாதிரி இடங்கள்ல பஞ்சபூதமாகவும் பகவான் தான் இருக்கார் அப்படின்னு வரும். தைத்திரிய உபனிஷத்துல சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிஹிதம் குஹாயாம் பரமே வியோமன். அந்த இதுல இது தொடக்கம், ஆனந்தவல்லியினுடைய தொடக்கம். அதுல தொடர்ந்து வரும்போது ஆத்மன ஆகாஷ சம்பூதः ஆகாஷாத் வாயுः வாயோரக்னிः அக்னேராபः அத்ய பிருத்திவி பிருத்திவ்யாம் ஓஷதயः ஓஷதீभ्योऽन्नम् அன்னாத் புருஷः அப்படின்னு படைப்பு கிரமம் சொல்லியிருக்கு. நம்முடைய சாஸ்திரங்கள் எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்பானவை. பெரியவங்க அந்த சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சதுனாலதான் இப்படி எழுதுறாங்க அப்படிங்கறத வேண்டி சொன்னேன். சுதாமா. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லா. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. அழியே நறிவளவேற்களவானது அதிசயமே. இதுல எண்ணில்ங்கிறது எண்ணிக்கைன்னு அர்த்தம் இல்ல, எண்ணில் சிந்தித்து பார்த்தால் அந்த அர்த்தம். ஷீபா. கிளியே கிளஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ண ஒன்றுமில்லா. வெளியே வெளி முதல் பூதங்களாகி விரிந்த அம்மே. அழியே நறிவளவிற்களவானது அதிசயமே. இந்த பாடலை நான் சமீபத்தில் எடுத்தது
முன்சிறை திருமலை பக்கத்துல வச்சு ஆசிரியர் கூட்டம் நடக்கும்போது அவங்களுக்கு தான் எடுத்தேன்னு ஞாபகம் முதல்ல. அது பிறகு யாருக்கு எடுக்கலன்னு நினைக்கிறேன். ராதிகா. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கிடமே எண்ணில் ஒன்றுமில்லாம் வெளியே வெளி முதல் போதங்களாகி விரிந்த அம்மே அழியேன அறிவளவிற்களவானது அதிசயமே. நம்ம சுமார் 1 மணி நேரம் தாண்டி போறோம்னு நினைக்கிறேன். 16ஓட நிறுத்திக்கலாமா, தொடரலாமா? தொடரலாம். அவங்களுக்கு அனு. குருஜி இன்னொரு 15-20 நிமிஷம் எனக்கு ஓகே குருஜி. அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பணும். பிடிஎம் இருக்கு இன்னைக்கு. சரி. இதுல பராகாஷா, பராகாஷா 782வது நாமம். வெளியே அப்படின்னு, வெளியே வெளிக்கு வெளியேனாக்கும் வந்திருக்கு. ஆகாசத்துக்கும் மேலான அந்த பராகாசம். வெளியே வெளி முதல் பூதங்கள், ஒன்றுமில்லா வெளியேங்கிறது பராகாசம். அது லலிதா சஹஸ்ரநாமத்தில் 782வது நாமமா வருது. வானந்தமான வடிவுடையாள் அப்படின்னு ஏற்கனவே 11ல சொல்லியிருந்தார். இங்கேயும் அந்த கருத்து வருது. அடுத்தது 17. அதிசயமேன்னு முடிச்சார், அதனால அதிசயமேன்னு தொடங்குறார். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரி, மன்னிக்கணும், சுந்தரவல்லி துணை இரதி. அது ரதி அப்படிங்கிறத இரத்தின்னு தமிழுக்கு ஏற்றது மாதிரி மாத்திருக்காங்க. ராமனை இராமன் ஆக்குறது மாதிரி மாத்திருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறேன். பாடலுக்கு அந்த எழுத்து தேவைப்பட்டிருக்கும், பாடல் இலக்கணத்துக்கு, அதனால அதை கொண்டு வந்திருப்பார். பதி ஷயமான தப ஷயமாக முன் பார்த்தவர்த்தம். ஒரு நிமிஷம். பதிசயமானது, பதிசயமான இல்ல, பதிசயமானது அபசயமாக. அதாவது அபஜயம், அது அபசயம்னு வந்திருக்கு. அபஜயம்னா தோல்வி. இதுல நெற்றி கண்ணால மன்மதனை எரித்த கதைய சொல்றாரு. பதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்த்தம் மதி ஜயமாக. ஜயம்ங்கிறதா சயம்னு எழுதியிருக்காங்கன்னு எடுத்துக்கலாம். எல்லா இடத்துலயும் இல்ல, இந்த இடங்கள்ல மட்டும். மதி ஜயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. வாமம் இடது பாகம், தட்சிணம் அப்படின்னா வலது, வாமம் அப்படின்னா இடது. இடது பக்கத்துல பார்வதி இருக்கிறதாக அர்த்தநாரீஸ்வரர் அறிவியல் பூர்வமாகவும் சில தியரிகள் எல்லாம் இருக்கு. நம்ம எல்லாருடைய உடம்புமே
வலது பக்கம் ஒரு விதம், இடது பக்கம் ஒரு விதம், முன்பக்கம் ஒரு விதம், பின்பக்கம் ஒரு விதம், மேல் பக்கம் ஒரு விதம், கீழ்ப்பக்கம் ஒரு விதம் அப்படின்னு ஒரு காந்த சீச்சையில வடதுருவம் தென் துருவம் பிரிச்சு சொல்றாங்க. இந்த அதனால பொதுவா தேவி வழிபாடுகளை வாமாச்சாரம்னு சொல்றது உண்டு. சாக்த வழிபாடுகளை வாமாச்சாரம் அப்படின்னு. வாமாச்சாரம்ங்கிறது சில பேர் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்லுவாங்க, அது வேற இதுல. ஆனா தேவி வழிபாடு அல்லது சாக்த வழிபாட்டுக்கு வாமாச்சாரம்னு ஒரு பேர் உண்டு. காரணம், வாம பாகத்துல தேவி இருக்கிறதுனால சாக்த வழிபாட்டுக்கு வாமாச்சாரம்னு பேர். இந்த காலத்துல லெப்டிஸ்ட் அப்படின்னு கெட்ட வார்த்தை மாதிரி ஆக்கிட்டாங்க அவங்க பிரவர்த்தினால. அது மாதிரி அதுவும் சில பேர் மத்தியில வாமாச்சாரம்ங்கிறது கெட்ட வார்த்தை மாதிரி இருக்கு. துதி ஜய, அங்கேயும் அது ஜெயம் அப்படிங்கிறது தான். அதிசய அங்க மட்டும் ஜா இல்ல, மீதி இடத்துல எல்லாம் ஜா தான் சாவா மாத்தி இருக்கு. அதுவும் தற்பவம் தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி எழுதியிருக்கிறார். பாடல் அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம், அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம், அதிசயமான வடிவுடையாளரவிந்தமெல்லாம், துதிஷய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி, துதிஷயானன சுந்தரவல்லி. சுந்தரவல்லி கிட்ட பாஸ் புத்தகமா கொடுத்து அந்த டியூன் மட்டும் சொல்லுங்க. துதிஜய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி. நீங்க ஜெய போட்டுக்கணுமா குருஜி? நீங்க சயா அல்ல, இருக்க மாதிரி சயன்னு சொன்னாலும் சரிதான். நான் அந்த அர்த்தத்துக்காக வேண்டி அப்படி சொன்னேன். இது ஷேர் சொல்லணுமா? ஷேர் துதி சயவா துதி சயவா? சா தான் அது. தமிழ்ல சாஷா எல்லாம் எப்படி வேணா சொல்லிக்கலாம். முதல்ல உள்ளது அதிசய, அது தமிழ்ல மத்தவங்க அதிசயன்னு சொன்னாலும் நம்ம ஒண்ணு குத்தம் சொல்ல முடியாது. தமிழ்ல சாவுக்கு ஒரு உச்சரிப்பு தானே சாதனை. கான்டெக்ஸ்டுவலா அவங்க சௌரியம் போது சொல்லிக்குவாங்க. இப்ப முருகா, முருகா, முருகா 3 விதமான்னு சொல்லலாம். அது மாதிரி உங்களுக்கு எப்படி வருதோ இயல்பா வருதோ அப்படி சொல்லிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. துதிஷய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி, துதிசய ஆனன சுந்தரவல்லி துணையிரதி. அதிசயமான தபஜயமாக முன் பார்த்தவர்த்தம், அதிசயமானது. ஆமா ஆமா, அது நான் தப்பா சொன்னனும். பதிஜயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்த்தம், அதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்த்தம், அதிசயமானது அபஜயமாக முன் பார்த்தவர்த்தம். மதிஜயமாக வென்றோ வாம பாகத்தை வவ்வியதே, மதிசயமாக வென்றோ வாம பாகத்தை வவ்வியதே, மதிசயமாக வென்றோ வாம பாகத்தை வவ்வியதே. இந்த இடத்துல மதிஜயமாக வன்றோ, அது உடம்படுமை வான்னு மாறலாம். என்னுடைய இதுல மாத்தி எழுதல, ஆனா மாறினா தப்பு இல்லை. அப்புறம் ஆனன அப்படின்னா முகம், கஜானனன் அந்த ஆனன முகம். சுந்தரவல்லின்னு சொல்லலாம். சுந்தரவல்லி தான் தமிழ்ல எழுதியிருக்காங்க, அதனால நான் சுந்தரவல்லின்னு சொன்னேன். சுதாமா. அதிசயமான வடிவு உடையாளரவிந்தமெல்லாம், துதிசயமான சுந்தரவல்லி துணையிரதி,
பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. துதி சயம் இம் இருக்கா உங்களுக்கு? ரெண்டாவது வரி துதிசயமானன சய துதிசய ஆனன சுந்தர வள்ளி துணை நிரதி அப்படிதான் இருக்கு. சரி, அது இம்மு சொன்ன மாதிரி துதிசய நீங்க இம்மு சொன்ன மாதிரி ஆனன சுந்தர நான் துதிசயம் சொன்னனும். ஆமா, துதிசயானன சுந்தர வள்ளி துணை நிரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. ஷீபா. அதிசயமான வடிவுடையாளரவிந்தலாம் துதிசயான சுந்தர வல்லி துணைரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் மதிசயமாக அன்றோ வாம பாகத்தை வவ்வியதே. 17 ஒரு பாடல் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பேசிடுவோம். வரக்கூடிய வியாழக்கிழமை வகுப்பு அவருக்கு வேற நிகழ்ச்சி இருக்கிறனால லீவு கேட்டிருக்காரு. வியாழக்கிழமை வகுப்பு வைக்கிறது எப்படி சௌகரியம்? ஓகே சுவாமி. எனக்கு ஜாயின் பண்ணிக்க முடியும். 4:30 வச்சுக்கலாமா? 4:30 கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி அவங்க ஓகேன்னா எனக்கும் ஓகே. அனசூயாவுக்கு 4:30 சரிதானே? ஷீபாவுக்கு சரி, ஓகே சுவாமி. சரி, இன்னும் ஒரு பாடல் பார்ப்போமா? நிறுத்திக்கோமா? சரி. வவ்விய வவ்வியதேன்னு முடிச்சதுனால வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும், இந்த இடத்துல பொன் பாதம் அது பொற்பாதம்னு மாறி இருக்கு, ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே. அவ்வியம் ஆணவம் அப்படின்னு அர்த்தம் எடுத்திருக்காங்க. பொதுவா ஔவ ஆ இவ்வுன்னு எழுதுறது தமிழ் மரபு கிடையாது. நிறைய முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஔவும் ஆ இவ்வும் ஒண்ணுன்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆ இவ் அதனுடைய உச்சரிப்பு முறை வேற, ஔ அதனுடைய உச்சரிப்பு முறை வேற. ஆ இவ்வுக்கு வாயை திறக்கணும், கீழ் உதடு பல்லுல பட்டு முடியும். ஔல உதடு ரெண்டும் ஒட்டாது, குவிய மட்டும்தான் செய்யும். ஔங்கிறது உயிரெழுத்து, ஆ இவ்ங்கிறது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்த ரெண்டு எழுத்து சேர்ந்த ஒரு வார்த்தை. அது மாதிரி ஐயன், ஐங்கிறது உயிரெழுத்து மட்டும்தான். ஆனா முட்டாள்கள் ஆ இ ஒரு உயிரெழுத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து எழுதுற பழக்கத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழர்களுக்கு தமிழ் தெரியாது அப்படிங்கிறதுக்கு
இந்த கூமுட்டத்தனம் எல்லாம் சாட்சி. பாடல்கள்ல செய்யுள் இலக்கணத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நடைமுறையாக ஆக முடியாது. அது ஒரு கருத்தோட வௌவிய பாகத்திரை வரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் பவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே ஔவியம் தீர்த்தன்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து அவ்வியம் தீர்த்தனை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலம் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. சுதாமா வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தன்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும் போது வெளி நிற்கவே. ஷீபா வவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தன்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இதுல முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். தொடர்ந்து அடுத்த வகுப்புல 18 நிறுத்திக்குவோம். வியாழக்கிழமை நான் அலாரம் செட் பண்ணிக்கிறேன். என்ன வழக்கமான வகுப்பு 5 மணிக்கு ஆகும். இது 4:30ங்கிறதா நான் அலாரம் செட் பண்ணிக்கிறேன். கரெக்டா வந்துடுவேன். நீங்களும் அலாரம் செட் பண்ணிக்கீங்க. நான் பொதுவாக கிளாஸுக்கு டைமுக்கு வர்றது அலாரம் செட் பண்ணி தான் வர்றது. பல காரியங்களுக்கு இடையில எல்லாத்தையும் மண்டையில போட்டு ஞாபகம் வைக்க முடியாது. அதனால போனுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும். வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இப்ப 10 மணி நிறைவு பண்ணிக்கலாம். பிரார்த்தனை பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க மலிவளஞ்சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம் வீழ்க தன்புனல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் நாமமே சூழ்க வையகமும் துயர்த்தீர்கவே. ஹரிஹி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரி ஓம். ஹரிவம் சுவாமிஜி. ஹரி ஓம். சுவாமி शुभरात्रि. शुभरात्रि.